தரமணியில வந்து லைக் அவங்க அப்பா டால்ஃபினோட நீந்த போயிருக்காருன்னு ஒரு கதைய வந்து அவங்க அம்மா சொல்லிருப்பாங்க. அப்பா எங்க போயிருக்காருன்னு சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கதை தேவை. அப்பா இல்ல அந்த பையனுக்கு. ஸோ அப்பா இல்லன்னா, அப்பா இஸ் தேர் பட் இஸ் நாட் வித் தெம். அப்பாவ பத்தியான நல்ல ஒரு கதையா ஞாபகத்துல இருக்கட்டும்னு சொல்றதுக்கு வசதியான ஒரு கதையில, அந்த ஆல்தியா ஜான்சன் கண்டுபிடிச்சது வந்து டால்ஃபின கூட நீந்தறதுக்காக போன அப்பா இன்னும் வரல ம். அப்படின்னு சொன்னது தான் இல்லையா? ஸோ அப்புறம் அத விட அதில முக்கியமா என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, அந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த ஆண அந்த பையன் தன்னோட அப்பாவா நம்புறதுக்கு, இவர் இருந்தா நல்லாருக்கும்னு நெனைக்கிறதுக்கு, ஒரு மொமெண்ட். ஏதோ ஒரு மூமெண்ட் டக்குன்னு நடக்கணும். அப்போ ஒரு கடலுக்குள்ள ஒருத்தர் குதிச்சுட்டாருன்னா, இத விட என்ன பெரிய மூமெண்ட் இருக்கும்? அங்க எப்படிங்க அந்த லைன கரெக்ட்டா வச்சீங்க? அதுக்காக உருவானது தான் அந்த டால்ஃபினே. இவரு இந்த இந்த சிறுவன் அவர வந்து நம்ம கூட இருக்கட்டுமேன்னு நம்புறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த டால்ஃபின் கதையே. அது கரெக்ட்டு. யாரும் நம்பாத கதைகள் ம். நீ சொல்லு அது பெண்ணே முத்துக்குமார். நிஜமாக்கி அதானே வைப்பேன். நடக்குது. யாரும் நம்பாத கதைய அவ சொன்னா. பட் அது ஒருத்தர் வந்து அது அது அப்ப என்னன்னா போறப்ப டால்ஃபின் வேற வந்துரும். ஆமா. நம்ம சிஜில ஒரு மாரி வரும் அது. ஸோ அப்படி சம்டைம்ஸ் வந்து அப்பதான் அவருக்கு தோணுது, ஓகே இப்ப நம்ம பண்ணா, இந்த பையன் நம்புவாங்கிறத தாண்டி, அந்த பெண் இவர் நம்ம கூட இருக்கட்டும். நம்ம பையனையும் சேர்த்து நல்லா பார்த்துக்குவாருன்னு நம்புவதற்கும் ஒண்ணு தேவைப்படுது. ஒரு ம். சிங்கிள் பேரன்ட்க்கு ஒரு ஆண் மேல பிரியம் வருவதற்கு, அந்த குழந்தையும் அவன் பார்த்துக்குவான். அவன் மேலயும் பிரியமா இருப்பான். அவனுக்காக ஒரு எஃபோர்ட் எடுத்தான்னு தெரிஞ்சா, அவங்களுக்கு வந்து அது இன்னுமே சுலபமா அந்த உறவ, அந்த அன்ப ஏத்துக்க முடியும். கரெக்ட். ஸோ மேபி ஆல்தியா ஜான்சன் அவன் மனம் திருந்தி வந்ததுக்கு பிறகு ஏத்துக்கிட்டதுக்கு ஏத்துக்கிட்டதுக்கான காரணம், அந்த கடல்ல அவன் குதிச்ச அந்த ஒரு நொடியும் காரணமா இருக்கலாம். நைஸ்.